பிரைஸ் தி லார்ட் தேவ மக்களே, கர்த்தரை ஆராதிப்போம். இந்த காலை வேளையிலே இந்த தேவ சமூகத்திலே நான் உம்மோடு கூட ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்க. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. தேவ மக்களே, இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்திலே மிக முக்கியமான காரியத்தை வைக்கணும். கர்த்தரோடு வாழுகிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு அர்த்தமுள்ள ஜீவி, அதுதான் வெற்றி உள்ள ஜீவி. அது போல அவர் சித்தத்தை செய்யறதுக்கு வாஞ்சை ஏற்படணும். அந்த வாஞ்சையே நம்முடைய பேச்சாக மூச்சாக இருக்கும். எந்த ஒரு மனுஷி கடவுளுடைய சித்தத்தை செய்வதே நோக்கமாக எண்ணமாக வாழ்வாக மாத்திராங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கு. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னை நான் அப்படி அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உங்க கிருபை வேணும், என்னை நடத்துங்க, நான் உண்மை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அந்த நல்ல தெய்வன் நம்மை அற்புதமாய் தொடர்ந்து நடத்துவார். இயேசுவே இரக்கம் செய்யுங்க, பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நீங்க யாரெல்லாம் இருக்கிற இடத்துல எனக்கு அந்த கர்த்தரின் உதவி வேணும், அவருடைய தயவு வேணும், அவருடைய இரக்கம் வேணும்னு சொல்லி நம்புறவங்க இருக்கிற இடத்துல அப்பா நான் உம்மோடு கூட இருக்கிறது என்னுடைய வாஞ்சி, ஒரு சித்தத்தை நான் செய்யணுன்றதான் என்னுடைய பிரதான எண்ணம். அப்படி சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பார், அற்புதமாய் வழி நடத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென். தேவ மக்களே, விசேஷமாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நீங்க தயவு செய்து வாசித்து பாருங்க. சரி, இந்த வசனத்துல என்ன வருது? இதுல முன்பதாக இருக்கிற 2 வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். எப்படி சாலமோன் ஞானி சொல்லுகிறார், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ரொம்ப முக்கியமா சில விஷயத்தை எடுத்து டீல் பண்றார். ஒரு விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு எது ரொம்ப அவசியம்ன்றத டீல் பண்றாரு. என்ன சொல்றாரு? கிருபையும் சத்தியமும், அதாவது mercy and truth. கிருபைனா கிருபையின் தேவன். இன்னைக்கு அநேகர் அவங்களுடைய வாழ்வில் இந்த கிருபை, தேவனுடைய கிருபையை பிரதானமாக வைத்து வாழலை. அவங்க திறமை,
அவங்க முயற்சி, அவங்களுடைய பணம், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய பலவிதமான ஆட்கள் பலம், இதுதான் தோல்விக்கும், இதுதான் வேதனைக்கும் அறிகுறி. கிறிஸ்தவ ஜீவம் என்று சொன்னால் கிருபையை நம்பி வாழுங்க, கிருபையை எடுங்க, கிருபை உங்களுடைய நோக்கம். அப்போ அந்த சாலமோன் ஞானி சொல்றாரு, சாலமோன் ஞானி, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகவே கூடாது, அது உன்னோடு கூட இருக்கணும். சத்தியம்னா என்ன? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய போதனை. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஒரு மனுஷன் ஒரு கண்ணை வச்சுட்டு வாழ்ந்துட முடியாது, ஒரு கையை வச்சு வாழ்ந்துட முடியாது, ஒரு கால்களை வச்சுட்டு வாழ்ந்துட முடியாது. கொஞ்சம் கடினம். நான் சொல்றது ஃபிசிக்கலாக இன்னைக்கு ஃபிசிக்கல்லி சேலஞ்ச் பீப்புள் அது எல்லாமே அற்புதமாக வாழ்கிறாங்க. ஸோ ஐ எம் நாட் டாக் அபவுட் த ஃபிசிக்கலாக இந்த கண்ணு கை காலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனதில் இருக்கிற பலவீனம், அந்த பலவீனம் வரும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. மனதில் ஊனமாயிடாதீங்க. உங்களுக்கு புரிதுங்களா? இன்னைக்கு எது பெரிய குறை, எது பெரிய ஆபத்து, எது பெரிய விபத்தை ஏற்படுத்தினா மனதில் இருக்கிற ஊனம். இன்னைக்கு எனக்கு முடியாது, நடக்காது. அதுக்கு தான் கிருபையை வைங்க. தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிருபையை எடுங்க, அவர் வைத்திருக்கிற அந்த நன்மையை எடுங்க. ரெண்டாவது, அந்த சத்திய வேத வார்த்தை. இதனால என்ன நடக்குது, இதை எப்படி அவர் கையாளணும்னு சொல்லி தராரு. உன் கழுத்தில் மாட்டிக்கணுமா பூண்டு. கழுத்தில் பூண்டா மாற்றதை பற்றி பேசலை, மாற்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள ஒரு விஷயத்த சொல்றாரு. உன் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள்ளாதான். ஓரளவு மாட்டி வைக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனால் மாட்டி வைக்கிறத காட்டணும் உள்ள அது எழுதி வைக்கப்பட்டிருக்கணும், உள்ள அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும், உள்ள அது அதை போல இருக்கிற எண்ணம் இருக்கணும். எதை போல எண்ணம்? அவருடைய சத்தியம், அவருடைய கிருபை. இதுதான் என் ஜீவன், இதுதான் என் மூச்சு, இதுதான் என் எண்ணம். இதில் இருதயத்தில் பதிஞ்சிருக்கணும் பாருங்க. இதுதான் நினைக்கணும், இதை தான் செய்யணும், இதை தான் வாஞ்சிக்கணும். இதனால என்ன நன்மை வருது? அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதனால தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியும் பெறுவாய். இதை செய்யும் பொழுது ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒன்று தேவன், இன்னொன்று மனுஷன். தேவன் ஒரு நாளும் அவர் பொல்லாதவர் இல்லை, அவர் நல்லவர், அவர் மிக நல்லவர். இப்போ அடுத்த ஒரு கேட்டகரியை சொல்றாரு பாருங்க சாலமோன் ஞானி, மனுஷன். இந்த மனுஷன்ல நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அப்போதைக்கு மாறுறான், நல்லவனை போல தான் பேசுகிறான். என்னைக்கு மாறுறானே தெரில. திடீர்னு அவனுடைய புத்தி மாறுது, செயல்கள் மாறுது, திடீர்னு மூர்க்க குணம் வருது, திடீர்னு துரோகம் பண்ணுற எண்ணம் வருது. ஸோ இப்போது கத்தரை பற்றி சொல்லிட்டேன், இப்போ மனுஷனை பற்றியும் அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் மாறுறான் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இப்படி மாறுபாடு உள்ள மனுஷனும் என்ன பண்ணுவானா, உன்கிட்ட இருக்கிற அந்த கிருபையின் அறிவியும் அந்த சத்தியத்தினுடைய அறிவியும் அதை நம்புகிற விதமும் அதை வச்சு செயல்படுறதும் அதை வச்சு ஜீவனை பண்ணுறதை பார்த்து அவன் என்ன பண்ணுவான், உனக்கு தயவையும் இறக்கத்தையும் செய்வான். ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஃபேவர் அண்ட் குட், அண்டர்ஸ்டாண்டிங் த சைட் ஆஃப் குட் அண்ட் மேன், காட் அண்ட் மேன், தயவையும் நற்புத்தியும் பெறுவாய். நல்ல மென்டாலிட்டி உண்டாகும். அவன் தயவு செய்வான். கடினமான மனுஷனாக இருந்தாலும் பொல்லாத மனுஷனாக இருந்தாலும் தயவு செய்வான். வேணாப்பா, அவன் நல்ல மனுஷன், அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. இது மனுஷன். கர்த்தர்கிட்ட இருந்து 100% நன்மை வந்துடும். எத்தனை பேருக்கு வழங்குது? இன்னைக்கு காலையில் தயவு செய்து கிருபையும் சத்தியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். God bless you. Bye-bye.